நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வெற்றி கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பிலே கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் உங்களுக்கு நன்கு அறிமுகமானவர், ஒரு விவசாயியின் மகனாக பிறந்து உழைப்பால் உயர்ந்து படிப்படியாக வாழ்க்கையிலே மிக சிரமப்பட்டு முன்னுக்கு வந்து இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளராக மிக சிறந்த முறையிலே பணியாற்றி கடந்த சட்டமன்ற தேர்தலில் இதே தொகுதியிலே போட்டியிட்டு சொற்ப வாக்குகள் வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் மீண்டும் இந்த தொகுதியிலே போட்டியிட்டு இதோ உங்கள் முன் நின்று இரு கரங்களை கூப்பி இந்த முறை எனக்கு வாய்ப்பு அளியுங்கள், இந்த முறை நீங்கள் எல்லோரும் எனக்கு வாய்ப்பு அளியுங்கள் என்று சொல்லுகின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் வடிவேல் ராவணன் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே நம்முடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்கள் வெற்றி பெற்றால் அடுத்த மாதம் தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றம் நடக்கும். சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவார்கள். ஆட்சி மாற்றம் உறுதியாக நடைபெற வேண்டும். தமிழ்நாட்டிற்கு விடுதலை கிடைக்க வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு வர வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள சின்ன சின்ன குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேண்டும். விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். நெசவாளர்கள் வாழ்க்கையிலே ஒளி வீச வேண்டும். மாணவர்கள் எல்லாம் நன்றாக படிக்க வேண்டும். இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும். அதற்கு இங்கே இந்த கீழ்வேலூர் தொகுதியிலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் வடிவேல் ராவணன் அவர்கள் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். கடந்த சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய வடிவேல் ராவணன் அவர்கள் இதே தொகுதியிலே போட்டியிட்டார். கடினமாக உழைத்த பிறகும் அவருக்கு வெற்றி பெற முடியவில்லை. அதே வேளையிலே இந்த தொகுதியிலே தொடர்ந்து 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற சிபிஎம் உடைய கடந்த தேர்தலுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த முறை அவரை மாற்றியிருக்கின்றார்கள். சிபிஎம் சார்பிலே ஒரு வேட்பாளர் போட்டியிடுகின்றார்கள். இந்த தொகுதி 3 முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் இந்த தொகுதியிலே பணியாற்றுகின்றார்கள். ஆனால் இந்த கீழ்வேலூர் தொகுதி ஒரு சின்ன ஒரு முன்னேற்றம் குணம் கிடையாது. ஒரு தொழிற்சாலை கிடையாது, ஒரு வேலை வாய்ப்பு கிடையாது, சாலைகள் கிடையாது, குடிநீர் பிரச்சனை கிடையாது. நான் இப்போ இந்த தொகுதிக்கு வரப்போ, இந்த பிரச்சாரத்துக்கு வரப்போ திடீர்னு பார்த்தா சாலை மறியல், நூற்றுக்கணக்கான பெண்கள் குடத்தை வச்சுக்கிட்டு நடு ரோட்டில் உட்காந்துக்கிட்டாங்க. எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க. அதாவது எவ்வளோ ஒரு வெக்கக்கேடுனா, இது நம்ம காவிரி டெல்டாவில் இருக்கிறோம். காவிரி டெல்டா என்றால் இதெல்லாம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆறு. அப்படிப்பட்ட ஆறு டெல்டா பகுதியில் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. 80 ஆண்டுகள் விடுதலை அடைஞ்சோம். அப்ப இதெல்லாம் நீங்க சிந்திக்க வேண்டும். எந்த அளவிற்கு இந்த தொகுதி வளம் பெற்றிருக்கிறது, வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்றால் மிக மிக மோசமான ஒரு சூழல் இருக்கிறது. அதனால்தான் ஒரு மாற்றம் வேண்டும். இந்த தொகுதியிலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் வடிவேல் ராவணன் அவர்களை நீங்கள் எல்லோரும் வெற்றி பெற வையுங்கள். அத்தனை பிரச்சனையும் தீரும். காரணம், நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவார்கள்.